வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 7 ரயில்கள் வரும் ஜனவரி மாதத்திலிருந்து புதிய வழித்தடத்தில் செல்ல இருக்கிறது. இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். குறிப்பாக இந்த ஈரோட்டில் போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ரிவர்ஸ் எடுத்து நிறைய பயண நேரம் வீணாகும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் கரூர்லேருந்து நாமக்கல் வழியாக சேலத்துக்கு குறுக்கு பாதை போட்டாங்க. அந்த குறுக்கு பாதையில் சில ரயில்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. பல்வேறு ரயில்கள் இந்த மாற்றி விட்டோம்னா நிறைய நேரம் குறையும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாற்றத்தை எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த மாற்றங்கள் வரும் ஜனவரி மாதம் முதல் வர இருக்கிறது என்றே சொல்லலாம். அதை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இப்போ தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு போகிற லைனில் பிரச்சனை எதுவும் கிடையாது. நேராக பார்த்தீங்கன்னாக்கா நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, அப்படியே நேராக பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் வழியாக திருச்சி, அப்புறம் விருத்தாச்சலம், விழுப்புரம், சென்னை போயிடும். இது போக மெயின் லைன் என்று சொல்லக்கூடிய திருச்சியிலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை வழியாக அப்படியே கடலூர் போய் அப்படியே விழுப்புரத்தை போய் டச் பண்ணுற மாதிரி மெயின் லைன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்த இடையால் உள்ள ஊரில் கவர் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் போகுது. இல்லை ரொம்ப குறைந்த நேரத்தில் போகணுங்கிறதுக்காக இந்த காட் லைன்லேயும், அதாவது திருச்சி விருத்தாச்சலம் வழியாகவும் நிறைய ட்ரெயின் போகுது. தென் மாவட்டங்களிலிருந்து 10 முதல் 12 மணி நேரம் வரைக்கும் போகிற பயணமானது சில ட்ரெயின்கள் மட்டும்தான் இந்த தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக சுற்றி போகும். ஏன்னா அந்த ஏரியா மக்களை கவர் பண்ணுறதுக்காக. அது தவிர அங்கேருந்து வேறு தனிப்பட்ட ட்ரெயின்கள் வேறு இருக்குது. பட் இவங்களுக்கு அப்படி போகும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் குறைங்கிறதுனால இந்த காட் லைனில் திருச்சி விருத்தாச்சலம் வழியாக நிறைய ட்ரெயின் போகுதுங்க நமக்கு தெரியும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் இருந்து இந்த திருப்பதி போகிறதாகவோ அல்லது பெங்களூர் போகிறதாகவோ அல்லது மும்பை போகிறதாகவோ இருந்தால் பழைய ரூட் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கனாக்கா நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கலுக்கு அப்புறம் திண்டுக்கல்லேருந்து திருச்சிக்கு ஒரு லைன் பிரியும். அப்படியே கரூருக்கு ஒரு லைன் பிரியும். இது போக பழனிக்கு ஒரு லைன் பிரியுது. அது வேறு கதை, அது பிரச்சனை இல்லை. இப்போ திண்டுக்கல்லேருந்து கரூர் போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கரூரில் இருந்து அப்படியே லெஃப்டில் திரும்பி நேராக கொடுமுடி வழியாக ஈரோடு வரைக்கும் ஒரு பாதை போகுது. ஸோ ஈரோடு போன பிறகு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா நீ எங்கே போகலாம்? அப்படியே திருப்பூர், கோயம்புத்தூர், அப்படியே பாலக்காடு, கேரளாவுக்கு ஈஸியாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஆனால் இந்த கரூர்லேருந்து சேலம் போகிறதா இருந்தால் கரூர்லேருந்து ஈரோடு போன பிறகு வண்டியை ரிவர்ஸ் எடுக்கணும். அது என்ஜினை பின்னாடி தூக்கி போட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போனால் தான் சேலம் வழியாக போக முடியும். அது சென்னைக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான், அல்லது சேலத்துலேருந்து பெங்களூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி தான், அல்லது மும்பை போகிறதா இருந்தாலும் சரி தான். ஸோ இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னாக்கா இந்தியன் ரயில்வேல இப்போ பெரும்பாலும் ஒவ்வொரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி லிங்க் எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயின் வந்த பிறகு தான் இது கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி லிங்க் வண்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வராங்க. அது பயண நேரத்தை விரைவாக குறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரடியாக ட்ரெயின்கள் செல்வதற்கான வழிமுறை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் ஷார்ட்கட் ரூட்ஸ், எந்தெந்த இடத்த சுற்றி போகாமல் ஷார்ட்கட்டில் போக முடியுமா அப்படிங்கிறதுக்கான ரூட்டுகளையும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வழியில் பார்க்கும்போது 2013 கரூரில் இருந்து சேலத்துக்கு போகிறதுக்கு ஈரோடு போகாமல் கரூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம் அப்படி குறுக்க போயிடலாம். ஸோ இப்படி போட்டிருக்கும்போது என்ன ஆகுது சொன்னால் ஈரோடு வழியாக சுற்றி போகும்போது 125 கிலோமீட்டர் ஆகுது சேலத்துக்கு. இதுவே நாமக்கல் வழியாக போகும்போது 85 கிலோமீட்டர் தான் ஆகுது. ஸோ ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு குறையுது. அதை விட முக்கியமானது என்னடினாக்கா ஈரோட்டில் போனால் என்ஜினை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இன்னும் அந்த ரிவர்ஸ் பண்ணுற வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அப்படிங்கிறத வண்டி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போகிற மாதிரி தான் வைக்கணும். அப்படிங்கிறனால இந்த ரிவர்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும். என்ஜின் எடுத்துக்கொண்டு பின்னாடி கழட்டி மாட்டி முன்னாடி இன்ஜினை கழட்டி இந்த வேலைகள் போகும்போது நீண்ட தூர பயணிகளுக்கு ரொம்ப நேரம் வீணாகுது. இப்போது இந்த ரன்னிங் டயத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி ஏற்கனவே சில ட்ரெயின்கள்லாம் இந்த ஷார்ட்கட் ரூட்டில் போச்சு. அது 2013 இந்த கரூர், நாமக்கல், சேலம் ரூட் தொடங்கின பிறகு இந்த மதுரை, சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஒன்று, இந்த நாகர்கோவில் அந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஒன்று, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷார்ட்கட் ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போது புதிதாக கிட்டத்தட்ட ஒரு 7 ட்ரெயின்களை இந்த ரூட்டில் மாற்றி விட்டுருக்குறாங்க. அதாவது இனிமேல் இந்த வண்டிகள் ஈரோடு வழியாக சேலம் போகாது. அதுக்கு பதிலாக திண்டுக்கல்லிருந்து கரூர், நாமக்கல் வழியாக சேலம் போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். என்ஜினை ரிவர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் கணிசமாக நிறைய நேரம் மிச்சமாகும். சீக்கிரமாக விரைவாக பயணிகள் அந்த ஊர் சென்று அடைவார்கள். ஸோ இதில் ஒரு பிரச்சனை வரும். ஈரோட்டில் காரங்களுக்கு இந்த வண்டியில் ஏறக்கூடிய வாய்ப்பு குறையும் அப்படின்னு பிரச்சனை வரும். ஆனால் அதே சமயத்தில் ஈரோட்டுக்கு இதில் ரிசர்வ் பண்ணி போகிற அளவுக்குலாம் இடம் இருக்காது. காரணம் கேட்டிங்கனாக்கா இது நீண்ட தூரத்துலேருந்து வர வண்டினால ஈரோடு வரும்போது நெருங்கி பெங்களூர். ஸோ அதுக்கான கோட்டாக்கள் PQ வெயிட்டிங்ஸ் கோட்டெல்லாம் வரும்.
இதில் அன்ரிசர்வ் பேசஞ்சர் தான் ஈரோட்டிலேருந்து ஏறி போகிற வழி இருக்கே தவிர இதில் மிக குறைந்த அளவு டிக்கெட் தான் ஈரோடு அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் நீண்ட தூர பயணிகளாகிய அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, அந்த கோவில்பட்டி, மதுரையிலேருந்து வர மக்களுக்கு தான் இந்த இதில் நிறைய டிக்கெட் கோட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவர்கள் வந்து இன்னொரு கனெக்டிங் ட்ரெயின் கொடுத்து அந்த மாதிரி இதை லிங்க் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீண்ட தூர ரயில்களில் வந்து டைம் கன்சியூமிங்கை குறைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ அது வகையில் எந்தெந்த வண்டி பார்க்கும்போது வண்டி நம்பர் 19-567 அல்லது 568 தூத்துக்குடி ஓஹா எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியானது இனிமேல் ஈரோடு செல்லாமல் நேரடியாக கரூர், நாமக்கல், சேலம் வழியாக சென்றுவிடும். அதனால் புதிய டைம் டேபிளும் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதே போல் வண்டி நம்பர் 22-715 22-716 மதுரை காச்சிகுடா எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் இனிமேல் இந்த ஷார்ட்கட் ரூட்டில் தான் போகும். அடுத்து தூத்துக்குடி மைசூர் இந்த வண்டியானது ஏற்கனவே திண்டுக்கல், கரூர், ஈரோடு வழியாக தான் சேலத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. இன்னும் வரும் ஜனவரி மாதத்திலிருந்து இது இந்த ஷார்ட்கட் ரூட்டில் கரூர், நாமக்கல் வழியாக சேலத்துக்கு போய்விடும். அதே போல் வண்டி நம்பர் 16232 16231 மைசூர் கடலூர், அதாவது ஏற்கனவே மயிலாடுதுறை வரைக்கும் போயிட்டு இருந்தால் இந்த வண்டியானது இப்போ கடலூர் வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த வண்டியும் இனி ஈரோடு செல்லாமல் ஷார்ட்கட் ரூட்டில் போகுது. வண்டி நம்பர் 17315 17316 வேளாங்கண்ணி, வாஸ்கோ போகக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானதும் இனிமேல் இந்த ஷார்ட்கட் ரூட்டில் தான் போகுது. அதுபோல் வண்டி நம்பர் 16787 16786 திருநெல்வேலி மா வைஷ்ணோதேவி கட்ரா வரை செல்லக்கூடிய இந்த வண்டியானது இனி ஷார்ட்கட் ரூட்டில் இந்த கரூர், நாமக்கல், சேலம் வழியாக போக இருக்கிறது. வண்டி நம்பர் 20494 20493 மதுரை சண்டிகார் எக்ஸ்பிரஸ். இதுவும் இப்போதைக்கு ஈரோடு சுற்றி தான் போய்கிட்டு இருக்கு. இனி வரும் ஜனவரி முதல் இந்த வண்டியானது கரூர், நாமக்கல், சேலம் வழியாக ஷார்ட்கட்டில் போயிடும். நிச்சயமாக ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பயண நேரம் கணிசமாக குறையும். அது மட்டும் இல்லை, கட்டணமும் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த மாற்றங்கள் சிலருக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் பலருக்கு நன்மை அளிக்கிறதுங்கிறத அந்த தலைப்பில் எடுக்கும்போது இதை வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தகவல் பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.